பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருந்து அவருடைய வருகையின் போது அவரோட கூட எடுத்து கொள்ளப்படணும் அப்படிங்கிறதா நம் எல்லோருடைய வாஞ்சையாக இருக்கிறது இல்லைங்களா? அதனால ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாக வசனத்தின் துணையோட நம்மை நாமே நிதானித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம ஆன்லைன்ல வந்துட்டு சகோதரர்கள் சொல்ற அவ்வளவு நூத்துக்கணக்கான வசனங்களுக்கு ஒரு வாரத்திலேயே வந்துட்டு பார்த்தாக்க நூத்துக்கணக்கான வசனங்களை வந்துட்டு ஆவியானவர் நமக்கு கொடுக்குறாரு. அந்த வசனங்களோட நம்முடைய இருதயத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம். இதன்படிதான் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய வருகைக்கு நம்ம தயாராகி கொண்டிருக்கிறோம். அதே போல ஞாயிற்றுக்கிழமை அந்தந்த பட்டணங்கள்ல வந்துட்டு சபை கூடுதல் செய்கிற பிள்ளைகளா அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படுகிற விதமாக ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஒருவருக்கொருவர் வந்துட்டு நம்ம போதிக்கிற விதத்துல சபை கூடுதல் செய்து வருகிறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று இன்னைக்கு உலகம் முழுவதும் அநேகர் தங்களை சொல்லிக் கொண்டாலும் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருப்பதற்கு ஒரு தகுதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த தகுதிகளை நாம் இன்று கர்த்தருடைய துணையோடு ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். மத்தேயு 7:21. Matthew 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமென். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். சோ இயேசு கிறிஸ்துவை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி நம்முடைய நாவினால சொன்னா மட்டும் பத்தாது. அவருடைய சித்தப்படி செய்கிற பிள்ளைகள், அதாவது கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு மட்டுமே பரலோக ராஜ்யத்தில் இடம் உண்டுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 280 கோடி கிறிஸ்தவர்கள் வந்துட்டு இருந்தாலும் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். இது அவர் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி முடிவு செய்து வைத்திருக்கிற காரியம்தான். வாசிக்கலாம். எபேசியர் 1:6. எபேசியன்ஸ் 1:6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆமென். ஆமென். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். அப்ப நம்ம அவருக்கு பிள்ளைகளா இருப்போம் அப்படின்றத வந்துட்டு அவர் தம்முடைய ஃபோர் நாலேஜ்ல முன் அறிவின்படியே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே வந்துட்டு அவர் வந்துட்டு நாம் அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படி நம்மை முன் குறித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு நம்மளை பத்தி 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே, உலக தோற்றத்திற்கு முன்னரே நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிவோம். இந்த முதல் 2 வசனங்களையும் கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். அதே போல கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் மட்டும்தான் தேவனுடைய புத்திரர், அவர்கள் மட்டுமே பரலோக ராஜ்யத்துல நுழைவாங்க அப்படின்றத பார்த்தோம். இந்த கீழ்ப்படுகிற காரியத்துல ஒரு சில விஷயங்களை நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இதெல்லாம் செய்கிறவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று எழுதி இருக்கிறது. இது எல்லாமே நம்ம எல்லா விஷயத்தையும் செஞ்சிருக்கிறோமா அப்படின்றத நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாக வசனங்களை கேட்போம். மத்தேயு 5:9 வாசிக்கலாம். Matthew 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஆமென். ஆமென். யாருங்க தேவனுடைய புத்திரர்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்படின்னா சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று நம்ம ஏற்கனவே இருக்கிற பைபிள் ஸ்டடீஸ்ல எல்லாம் பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு சமாதானம் செய்யறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க. நீங்க ஒருத்தட்ட போய் சமாதானத்துக்குரிய கரத்தை நீட்டுறீங்க. அவர்கள் அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, நீங்க தேவனுடைய புத்திரரை தான் இருக்கிறீங்க. இப்ப நீங்க கொடுக்கிற சமாதானத்தை ஒரு சிலர் ஏத்துக்குவாங்க. நீங்க சமாதானம் செய்யும் பொழுது ஒரு சிலர் உங்களுடைய சமாதானத்தை வேண்டான்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் நீங்க சமாதானத்தை தொடங்கி வச்சீங்கன்னா நீங்க தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்ப சமாதானம் செய்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கீழ்ப்படுகிறவர்கள் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகள். ஏதோ ஒரு கிறிஸ்தவ பெயர் வச்சிருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், நாங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி யாராலும் சொல்லிக் கொள்ள முடியாது. இதே போல நிறைய கட்டளைகளை இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். சமாதானம் செய்கிறது மட்டுமில்ல, இன்னொரு கட்டளையை நம்ம பார்க்கலாம். யோவான் 3:5 வாசிக்கலாம். John 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். அதிகமான கிறிஸ்தவர்கள் வந்துட்டு இடறி போவது இந்த ஒரு கட்டளையில தான். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு ஜலத்தினால் பிறப்பது இது ஞானஸ்நானம் என்பதை நம் எல்லோருக்குமே நமக்கு தெரியும் இல்லைங்களா? ஜலத்தினால் பிறப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுப்பது, இது ஜலத்துல பிறப்பது. ஆவியில பிறக்கிறது அப்படின்றது அநேகர் அந்நிய பாஷை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது அந்நிய பாஷை அல்ல என்பதும் வேதம் தெளிவாக சொல்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 9 வரங்களை பத்தி கர்த்தர் பேசுறார். அங்க பேசும் பொழுது எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்நிய பாஷை ஆனாலும் அது ஓய்ந்து போகும் என்று 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்குது. சோ அந்நிய பாஷை பேசுறது ஆவியில பிறத்தல் இல்லை என்பது நமக்கு ஆவியானவர் கத்துக் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா ஆவியில் பிறப்பது என்றால் என்ன? வசனத்தினால் பிறப்பது, வசனத்தினால் மறுரூபம் ஆவது, இதுவே ஆவியில் பிறத்தது. சோ ஆவியில பிறந்தவங்களை தான் பார்த்து வசனம் தேவனால் பிறந்தவர்கள் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? வசனத்துல அப்படிதான் எழுதி இருக்குது. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார் இல்லைங்களா? தேவன் ஆவியா இருப்பதனால அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவர் ஆவியில் இருக்கிறதுனால அவர் சொன்ன வார்த்தைகளும் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. யோவான் 6:63 படி கர்த்தர் சொன்ன எல்லா வசனங்களும் வார்த்தைகளும் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அப்ப வசனத்திலே மறுபடியும் மீண்டும் பிறந்தவர்கள், வசனத்தினால் மறுரூபமாக்கப்பட்டவர்கள், எதை சிந்தித்தாலும் வசனத்தின்படி சிந்திக்கிறவங்க, எதை பேசினாலும் வசனத்தின்படி பேசுறவங்க, எதை செய்தாலும் வசனத்தின்படி செய்யறவங்க, இவர்கள் தான் ஆவியில் பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். யாக்கோபு 1:18, ஜேம்ஸ் 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் தாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஜெனிப்பிக்கிறதுனா என்னங்க அர்த்தம்? மீண்டும் பிறத்தல் என்பதுதான் ஜெனிப்பித்தல் என்று எழுதியிருக்கிறது. நாம் எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லைங்களா? அப்ப சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? ஏன்னா சத்திய வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தாதான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதே போல அவர் சித்தம் கொண்டு அப்படின்றதை வாசிக்கிறோம் இல்லைங்களா? தம்முடைய முன்னறிவின் மூலமா தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே அப்படின்னு எல்லாம் வேதம் சொல்லுது இல்லைங்களா? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு 1000 வருட அரசாட்சியிலே வந்துட்டு முதற் பலன்கள் ஆவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நுழையிறவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? தமக்கு பிள்ளைகளாகும் அதிகாரத்தை மட்டும் அவர் கொடுக்கல, ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருப்பதற்கு அவர்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். நாம் அவருக்கு முதற் பலன்களா இருப்பதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். சோ மறுபடியும் பிறத்தல், மீண்டும் பிறத்தல் என்பது வந்துட்டு தேவனுடைய வசனத்தில் பிறப்பதுதான் வந்துட்டு மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று எழுதி இருக்கிறது. இப்ப நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் வசனத்திற்கு ஒத்ததா இருக்கிறதா? நம்முடைய பார்வை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய செயல்பாடுகள் வசனத்திற்கு ஒத்து போகிறதான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். ஏன்னா இவர்கள் மட்டுமே தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். 1 பேதுரு 1:23, 1 Peter 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமேன். எதனால மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? அழிவில்லாத வித்து தேவனுடைய வசனம் இல்லைங்களா? என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப மீண்டும் பிறத்தல் என்பது தேவனுடைய வசனத்தினாலதான். இதே வசனத்தை நீங்க இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா born again அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். மீண்டும் நாம் பிறப்பது தேவனுடைய வசனத்தினாலே மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்படின்னா வேதத்தில் எழுதியிருக்கிற எந்த ஒரு வசனமும் நான் வாசிக்கும் பொழுது எனக்கு அது இடரலா இருக்கக்கூடாது. நான் வேணா வந்துட்டு கர்த்தருடைய ராஜ்யத்துல இடரலா இருக்கலாமே ஒழிய, பட் வசனம் எனக்கு இடரலா இருக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு வசனத்தை வாசிக்கும் பொழுதே அது ரொம்ப இருதயத்துல குத்துற மாதிரி இருக்கும். என்னது இது, இந்த வசனம் வந்துட்டு இப்படி எழுதி இருக்குது, ஏன் இப்படி எழுதி இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணமெல்லாம் ஒரு சிலருக்கு வந்துட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் வசனம் என்னைக்குமே வந்துட்டு அது சுத்தமான வசனங்களா இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற வசனங்கள் வந்துட்டு என்றென்றைக்கும் நிற்கிற வசனங்கள், அது ஜீவனுள்ள வசனம் என்று எழுதியிருக்கிறது. இது அழிவில்லாத வித்து. இந்த அழிவில்லாத வித்து இருதயத்துல நம்ம இடம் கொடுத்து இந்த வசனத்தினால மறுரூபம் ஆக்கப்பட்டிருக்கிறோமா? எல்லா வசனங்களுக்கும் இருதயத்துல இடம் கொடுத்து அதன்படி நாம் கிரியை நடப்பிக்கிறோமா? இப்படிப்பட்டவர்களை தான் வந்துட்டு மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் என்று யாக்கோபு 1:18 எழுதியிருக்குது.
1 பேதுரு 1:23 எழுதியிருக்குது. இவர்களை பார்த்துதான் இவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்றும் வேதம் சொல்கிறது. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார் இல்லைங்களா? தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கிற நாமளும் நம்ம ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். நாமும் வசனத்தினால் மறுரூபம் ஆக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இவர்கள் மாத்திரமே தேவனுடைய பிள்ளைகள் என்றும் தேவனால் பிறந்தவர்கள் என்றும் வேதம் சொல்கிறது. அப்ப தேவனால் பிறந்தவர்களா இருந்தா நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும்னா தொடர்ந்து என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 யோவான் 3:9-10 வாசிக்கலாம். 1 John chapter 3 verses 9 to 10. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆமென். ஆமென். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப ஒருத்தர் தேவனால பிறந்துட்டார்னா பாவமே செய்ய மாட்டாரு. ஏனெனில் அப்படின்னு ஒரு காரணம் போட்டிருக்கு இல்லைங்களா? ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். தெளிவாவே தேவனால் பிறந்த பிள்ளைகள் பாவமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இது உண்மையா பிரதர் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். உண்மையிலே தேவனால பிறந்துட்டோம்னா ஒரு பாவம் கூட செய்ய மாட்டோமா? இந்த வசனம் உண்மையிலே அப்படிதான் சொல்லுதா? அப்படின்னா இப்ப யாருமே பாவமே செய்யறது இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இதை இங்கிலீஷ்லயும் வாசிச்சு பார்க்கலாம். No one born of God makes a practice of sinning, for God's seed abides in him, and he cannot keep on sinning because he has been born of God. இங்க practice of sinning தமிழ்ல நமக்கு பாவம் செய்யான் என்று சாதாரணமா எழுதப்பட்டிருக்குது. பட் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா no one born of God makes a practice of sinning. இதுக்கு தாவீதுனுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. தாவீது 2 முறை பாவம் செய்தார் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. ஒண்ணு பத்ஷபாவோட செய்த ஒரு பாவம். பத்ஷபாலோட செய்த பாவம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் அது பாவம்னு தெரியாமலே அந்த பாவத்திலே நீடிச்சிருக்கிறார். இதைத்தான் வேதம் பாவம் என்று எடுத்து காட்டுகிறது. ஒரு பாவத்துல ஒரு 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் சொல்லி தொடர்ந்து நிலைத்திருப்பது இதைத்தான் கர்த்தருக்கு விரோதமான பெரிய பாவம் என்று வேதம் சொல்கிறது. பட் திடீர்னு ஒரு பாவம் செய்றீங்க, அதுக்கு டக்குன்னு மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க மனம் திரும்பி பிறகு அந்த பாவமே செய்யறது இல்லைன்னா வேதம் அதை பெருசா எடுத்து காட்டுகிறது இல்லை. தாவீதுமே வேற பாவங்கள் செஞ்சிருப்பார். ஆனா வேதம் எடுத்து காட்டுகிற பாவம் அந்த 2 பாவங்கள் தான். முதலாவது பத்ஷபாலோட செய்த பாவத்துல அந்த குழந்தை பிறப்பது வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் அந்த பாவத்துல நிலைச்சிருந்தாரு. அது தீர்க்கதரிசியின் மூலமா கர்த்தர் எடுத்து காண்பிக்கிறார். அதே போல இன்னொரு முறை தன்னுடைய மிலிட்டரியில இருக்கிற சோல்ஜர்ஸ அவர் எண்ணிக்கை இடும் பொழுது அந்த பாவத்திலேயே ஆல்மோஸ்ட் ஒரு 10 மாசம் 1 வருஷம் நீடிச்சு இருப்பதனால அதுவும் பாவம் என்று கர்த்தர் எடுத்து காட்டுகிறார். அப்ப கர்த்தரை பொறுத்த வரைக்கும் பாவம்னா எது? பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங். ரெகுலரா ஒரு பாவத்தில் நிலைத்திருப்பது. டெய்லியோ இல்ல வாரம் 1 முறையோ வாரம் 2 முறையோ ரெகுலரா ஒரு பாவத்துல நிலைத்திருப்பது, இதுக்கு பேரு தான் பெரிய பாவம் என்று வேதம் சொல்கிறது. அதனாலதான் இந்த வசனத்துல கர்த்தர் தெளிவா சொல்றாரு, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்போ ஒரு பாவத்திலே நிலைத்திருக்கக்கூடிய அந்த பாவங்களை கர்த்தர் வெறுக்கிறார். திடீர்னு ஒரு நாள் யார் மேலே ஒருத்தர் மேல கோவப்படுறீங்க, டக்குன்னு மனம் திரும்பி கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கு மேல நீங்க கோவப்படுறதை விட்டுட்டீங்கன்னா இதை கர்த்தர் பெருசா எடுத்துக்க மாட்டார். நான் ஒரு நாள் நீங்க இடறி விழுந்தீங்க, டக்குன்னு மன்னிப்பு கேட்டீங்க. பட் கர்த்தர் பெரிய பாவம் என்று எதை கருதுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பாவத்திலே நிலைத்திருப்பது. எப்படி தாவீது 2 முறை ஒரு பாவத்துல கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷம் நிலைச்சிருந்தாரோ, சவுல் ராஜா அவன் மரிக்கிற வரைக்கும் அவனுடைய பாவங்கள்ல இருந்து அவன் மனம் திரும்பல. இப்படி ரொம்ப நாள் ஒரு பாவத்துல நிலைச்சிருந்தா கர்த்தர் இதைத்தான் பாவம் என்று சொல்கிறார். அப்படின்னா தேவனால் பிறந்த பிள்ளைகள் இப்படி ஒரு பாவத்திலே நிலைச்சிருக்க மாட்டாங்க. இப்ப நாம தேவனால் பிறந்த பிள்ளைகளா இருந்தா ஒரு 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம்னு சொல்லி ஒரு பாவத்துல இவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். அதனாலதான் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது. அந்த வித்துனா என்னதுங்க? அழிவில்லாத வித்து, தேவனுடைய வசனம். தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்துல எழுதப்பட்டிருந்துச்சுன்னா நாம் தேவனால் பிறந்த பிள்ளைகளாக இருப்போம். அதே போல பாவம் செய்யாத வாழ்க்கையை வாழுவோம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். அப்ப அந்த வித்தியாசம் தேவனால் பிறந்த பிள்ளைகளுக்கும் பிசாசின் பிள்ளைகளுக்கும் என்ன வித்தியாசம்? தேவனால் பிறந்தவர்கள்
ஒரு பாவத்துல நிலைச்சிருக்க மாட்டாங்க. பிசாசின் பிள்ளைகளா இருந்தா ஒரு பாவத்திலே அவர்கள் நிலைத்து இருப்பார்கள். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இது ஒரு பெரிய மார்க்குங்க, இது ஒரு பெரிய முத்திரை. விழுந்து போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அன்பு இல்லாம இருந்து விழுந்து போவாங்க. நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஏன்னா தேவன் வந்துட்டு அன்பாகவே இருக்கிறார் இல்லைங்களா? தேவன் அன்பாகவே இருப்பதனால வந்துட்டு விழுந்து போற அநேகர் நீதியை செய்கிறத வந்துட்டு கைவிட்டுருவாங்க. ஏன்னா நீதி என்று வேதத்துல அநேக காரியங்கள் எழுதி இருக்கிறது. நீதியை செய்யறத வந்துட்டு அவங்க விட்டுருவாங்க. சகோதர சகோதரிகள் மேல வந்துட்டு அன்பையும் அவர்கள் கைவிட்டு விடுவாங்க. குறிப்பா சபைக்குள்ளார ஒரு அடையாளம் பாத்தீங்கன்னா, பின்வாங்கி போறவங்களுக்கான ஒரு முக்கியமான அடையாளம், சபை கூடுதலையே விட்டுருவாங்க. சகோதர சகோதரிகளை பார்க்கறதுல அவங்களுக்கு வந்துட்டு பெரிய வந்துட்டு ஒரு ஆர்வம் இருக்காது, ஒரு அன்பு இருக்காது. சபை கூடுதல சகோதர சகோதரிகளை பார்க்கறதுல ஒரு ஆர்வமோ அன்போ இல்லைன்னாக்க சபை கூடுதலை வந்துட்டு விட்டுருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய அன்பு குறைஞ்சு போகும். ஒரு சில சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு போன் பண்ணா கூட அவங்களுக்கு சபை கூடுதல் அட்டன் பண்றதுல ஏதாவது குறைகள் வந்துட்டு சொல்லுவாங்க, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி. பட் சபை கூடுதல் அட்டன் பண்றதுல இதெல்லாம் வந்துட்டு அடையாளங்களா இருக்கிறது. யார் யாரெல்லாம் வந்துட்டு அந்த அன்பு குறைவுனால பின்வாங்கி போறாங்களோ, யார் யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இல்லாம பின்வாங்கி போறாங்களோ, இதெல்லாம் நமக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. பட் தேவனால் பிறந்த பிள்ளைகள் வந்துட்டு அன்புள்ளவர்களா இருப்பாங்க. தேவன் மேலேயும் அன்பு இருக்கும், அவருடைய பிள்ளைகள் மேலேயும் அன்பு இருக்கும். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 John 5:2. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். ஆமென். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம தேவன்கிட்ட அன்பு கூறுறோம்னு சொன்னா தேவனுடைய பிள்ளைகள்கிட்டையும் அன்பு கூறுறோம். தேவன்கிட்ட அன்பு கூறுறோம்னா அவருடைய கட்டளைகளை வந்துட்டு கடைபிடிக்கணும் இல்லைங்களா? யோவான் 14:15 சொல்றது மாதிரி, என் மேல் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப கர்த்தர் மேல எனக்கு அன்பு இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிக்கிட்டாருன்னா அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அவருடைய கட்டளையவே கடைபிடிக்காம நான் தேவனுடைய பிள்ளையாதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக் கொள்ள முடியாது இல்லைங்களா? அப்ப தேவன் மேல அன்பா இருக்கிறோம்னா அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்போம். அதே போல அவருடைய பிள்ளைகள் மேலும் நமக்கு அதிகமான ஒரு அன்பு இருக்கும். அப்ப இப்படித்தான் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். Luke 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதீர்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே அபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆமேன். ஆமென். இன்னைக்கு அநேகர் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை தாங்களே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவன் எவ்வளவு வந்துட்டு வல்லவரா இருக்கிறார். இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார். மாம்சத்திலிருந்து இஸ்ரவேலர்கள் வந்துட்டு அந்த காலத்துல என்ன நினைச்சாங்க, நாங்களாம் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எங்கள் தகப்பன்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சந்ததியில பிறந்துட்டாலே நமக்கு ரட்சிப்பு உண்டுன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் இல்லைன்னு சொல்லி சொல்றார். யாரு வந்துட்டு கர்த்தருக்கு பிள்ளைகளா இருக்க முடியும் அல்லது ஆபிரகாமின் வழிமரபா இருக்க முடியும்னு பார்த்தாக்க விசுவாச சந்ததியார் மட்டுமே. மாம்சத்தின்படி ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருப்பதை காட்டிலும் விசுவாச சந்ததிக்கு மட்டுமே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றும் கர்த்தருக்கு வந்துட்டு பிள்ளைகள் என்றும் கர்த்தர் வந்துட்டு பெயர் வச்சிருக்கிறார். அப்படின்னாக்க இன்னைக்குமே கிறிஸ்தவர்கள்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா சொல்லிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தருடைய வசனத்தில் நாம் கீழ்ப்படுகிறோமா? அவருடைய வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா? ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு செயல்பாடும் வசனத்தின்படி நடக்கிறதான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். அவருடைய வசனத்தின்படி நடந்தா மட்டும்தான் அவருக்கு பிள்ளைகளா இருக்க முடியும். வாசிக்கலாம். ரோமர் 9:8. Romans 9:8. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுவார்கள். ஆமென். ஆமென். மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி. அப்படின்னா இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால நம்ம உண்மை கிறிஸ்தவரெல்லாம் இருக்க முடியாது. வாக்கு தத்தத்தின்படி, எழுத்தின்படி அல்லாமல் ஆவியின்படி கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். எழுத்தின்படி நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டேன், எனக்கு ஒரு கிறிஸ்தவ பெயர் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறத காட்டிலும் நம்ம ஆவியின்படி கர்த்தருடைய கட்டளைகளுக்கு
கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? பைபிள் எங்க வீட்டுல இருக்குது அப்படின்னு சொல்றதை காட்டிலும் பைபிள் வசனங்கள் என்னோட இருதயமாகிய பலகையிலே வந்துட்டு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருதயமாகிய பலகையில இருக்கிற அந்த வசனங்களுக்கு பயந்து கீழ்ப்படிந்து கர்த்தரை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளா, கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் அன்புள்ள பிள்ளைகளா நம்ம இருந்தாக்க அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். கலாத்தியர் 4:28 வாசிக்கலாம். Galatians 4:28. சகோதரரை, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆமென். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்ம வந்துட்டு இஸ்ரவேல் மக்கள் சொல்றது போல ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு சொல்லி எழுத்தின்படி மாம்சத்தின்படி இல்லாமல், நாங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறோம்னு சொல்லி எழுத்தின்படி இல்லாமல் நான் இயேசுவின் வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆவியின்படி இருக்கிறவர்கள் மட்டுமே வாக்கு தத்தத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளா இருக்கிறார்கள். வாசிக்கலாம் லூக்கா 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 36 வரை. Luke chapter 20 verses 35 to 36. மறுமையும் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கிறதையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளின் ஆனபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். ஆமென். யாருங்க தேவனுக்கு பிள்ளைகளுமா இருப்பார்கள்? தெளிவா அதுல வந்து டெபினேஷன் இருக்கு. தேவனுக்கு பிள்ளைகளா இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருத்தலையும் அடைய பாத்திரராக எண்ணப்படுகிறவர்கள் யாரோ அவங்கதான் தேவனுக்கு பிள்ளைகளா இருப்பார்கள். இன்னைக்கு வாழ்க்கையில யார் யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சு மறுமையை அடைய பாத்திரவான்களா இருக்கிறார்களோ, மரித்தோரின் உயிர்த்தெழுதலுக்கு யார் யாரெல்லாம் பாத்திரவான்களா இருக்கிறார்களோ இவர்கள் மட்டுமே தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள் நம்ம கர்த்தர் வரும் பொழுது கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக இந்த உலகத்துல பாத்திரவான்களா இருக்கிறவங்க மரித்த பரிசுத்தவான்கள்ல வந்துட்டு யார் யாரெல்லாம் கர்த்தர் வரும் பொழுது அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் வந்துட்டு எழுந்திருக்கிறாங்களோ அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களா இருப்பாங்க. அதே போல இவர்கள் எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகளுமா இருப்பார்கள் என்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும்னு சொன்னா நம்ம விசுவாசத்தோட இருக்கணும் இல்லைங்களா? கீழ்ப்படுதலோட இருக்கணும், அன்போட வந்துட்டு இருக்கணும், சமாதானம் செய்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி இவ்வளவு நேரம் நம்ம வசனங்கள்ல பார்த்திருக்கிறோம். வாசிக்கலாம் யோவான் 1:12, ஜான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். ஆமென். யாருக்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் அதிகாரம் கொடுக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையை புரிந்து கொண்டு இவரே வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒருவராயிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தவர்களா? அவருடைய நாமம் இயேசு என்பதை விசுவாசிக்கிற பிள்ளைகளா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விசுவாசம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கிற பிள்ளைகள் எடுத்து தொடர்ந்து விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். பாவத்தில் நிலைத்திராமல் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளா, கீழ்ப்படிதல்ல, அன்புல, சமாதானத்துல, சந்தோஷத்துல, ஆவியின் கனியில நிலைத்திருக்கிறவர்கள் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் கலாத்தியர் 3:26, Galatians 3:26. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. எப்படிங்க தேவனுடைய புத்திரரா இருக்க முடியும்? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரரா இருக்கிறீர்களே. விசுவாசத்தின் மூலமாதான் தேவனுக்கு பிள்ளைகளா நம்மளால இருக்க முடியுங்க. வேணா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்க. இந்த கொரோனா வைரஸ் காலகட்டத்தை 2020, 2021 கொரோனா வைரஸ் வந்துச்சு. அநேகருக்கு வந்துட்டு கொரோனா வந்துச்சு. கிறிஸ்தவர்களிலும் அநேகருக்கு விசுவாசம் குறைஞ்சு போயிடுச்சு. எங்க வீட்டுக்கு வராத, என் பக்கத்துல வராத, என் குழந்தைய நீ டச் பண்ணாத அப்படின்னு விசுவாச குறைச்சல்ல பேசின அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு. போதகர்களிலும் அநேகர் வந்துட்டு இனிமேட்டு உன் தலையில நான் கை வச்சு ஜெபிக்க மாட்டேன், ஏன்னா கவர்மெண்ட்ல இப்படி எல்லாம் ரூல் இருக்குது, நீ அடிக்கடி என்னை வீட்டுக்கு தேடி வராத
அப்படின்ற அளவுக்கு போதகர்களுடைய விசுவாசமும் குறைஞ்சு போயிடுச்சு. அநேகருடைய விசுவாசம் கர்த்தர் மேல இல்லாம அந்த கொரோனா ஊசியின் மேலதான் வந்துட்டு இருந்துச்சு. பட் அந்த காலகட்டத்துல கிறிஸ்தவர்கள்ல அநேகர் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாங்களான்னு பார்த்தாக்க இல்ல. மேபி அதுக்கு பின்னாடி அவங்க மனம் திரும்பி இருக்கலாம். பட் வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. விசுவாசத்தின் மூலமா மட்டும்தான் அவருக்கு பிள்ளைகளாய் நாம் இருக்க முடியும். வாசிக்கலாம் 1 யோவான் 5:4. 1 John 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இப்ப தேவனால் பிறக்கிறதுனா நம்ம ஏற்கனவே பார்த்த வசனங்களின்படி ஆவியில பிறக்கிறது. தேவனால் பிறப்பதுனாக்க வசனத்தினால் மீண்டும் பிறப்பது. அழியாத வித்து தேவனுடைய வசனம். அந்த அழியாத வித்தாகிய தேவனுடைய வசனத்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 1 பேதுரு 1:23 அதே போல யாக்கோபு 1:18 வாசிக்க கேட்டோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அப்ப இந்த விசுவாசத்திற்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க நமக்கு மார்க் 16ஆம் அதிகாரத்துல 17-18 வசனங்களை கர்த்தர் சொல்றார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அவர்கள் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள் அப்படிலாம் கர்த்தர் சொல்லும் பொழுது கடைசியா சொல்றாரு 18வது வசனத்துல, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கும் பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்ப இந்த அடையாளங்கள் எல்லாம் யார் செய்ய முடியும்? விசுவாசத்தினால் இருக்கிறவர்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப கொரோனா காலகட்டத்திலையும் கர்த்தருடைய உண்மையான பிள்ளைகள் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்துல கொரோனா பேஷண்ட் தேடி போயிருக்கிறாங்க. கொரோனா பேஷண்ட் மேல கை வச்சு ஜெபிச்சிருக்கிறாங்க. வந்துட்டு கொரோனா பேஷண்ட்ஸும் அநேகர் சுகமானாங்க. அதே போல ஜெபிச்சவங்களும் வந்துட்டு விசுவாசத்துல வளர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் எல்லோருமே தேவனால் பிறந்த பிள்ளைகளா இருக்கிறாங்க. அதனாலதான் உலகத்தை ஜெயித்த பிள்ளைகளா அந்த காலகட்டத்துல இருந்தாங்க. டாக்டர்கள்லாம் வந்துட்டு நீ யாரையும் தொடக்கூடாது, யார் வீட்டுக்கும் போக கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ண காலகட்டத்துல இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தின் பிள்ளைகள் பேஷண்ட்ஸ் வீட்டுக்கு கிளம்பி போய் அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இதனாலதான் நாம் தேவனால் பிறந்த பிள்ளைகள் என்று வேதம் சொல்கிறது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப நாம் தேவனால் பிறந்த பிள்ளைகளா இருக்கிறோமா? உலகத்தை ஜெயித்த பிள்ளைகளா இருக்கிறோமா? இந்த உலகத்தின் ஆசா பாசங்களை ஜெயித்த பிள்ளைகளா இருக்கிறோமா? இந்த மாம்சத்தின் எல்லா கிரியைகளையுமே ஜெயித்த பிள்ளைகளா இருக்கிறோமா? நீங்க கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது 19-21 வசனங்கள் வாசிக்கும் பொழுது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அப்ப இந்த மாம்சத்தின் கிரியைகளை ஜெயித்த பிள்ளைகளா இருக்கிறோமா? ஏன்னா தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அப்ப உலகத்தை ஜெயித்த பிள்ளைகளா, உங்களுடைய மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்த பிள்ளைகளா இருக்கிறோமா? ஏன்னா கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அடிச்சுட்டு தேவனால் பிறந்துட்டோமா? நான் தேவனால் பிறந்தாதான் தேவனுடைய பிள்ளைகள். தேவனால் பிறக்கலைனாக்க தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. நம்மை நாமே நிதானித்து அறிவோம். வாசிக்கலாம் ரோமர் 8:14. ரோமன்ஸ் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். யாருங்க தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. அப்ப நாம் நடத்தப்படுகிறது எதனாலே? மாம்சத்தினாலே நடத்தப்படுகிறோமா? இச்சையினாலே நடத்தப்படுகிறோமா? நம்முடைய இந்த உலகத்திற்குரிய ஆசா பாசங்களினாலே நடத்தப்படுகிறோமா? எதனால நடத்தப்படுகிறோம் அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து அறிவோம். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டாக்க அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டாக்க ஆவியானவர் நம்மை எப்படி வழி நடத்துவார்? அவர் நம்மை வசனத்திற்குள்ளாக வழி நடத்துவார் இல்லைங்களா? அப்ப வசனத்தினால வழி நடத்தப்படுறதும் பரிசுத்த ஆவியினால வழி நடத்தப்படுறதும் ஒரே காரியமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு காரியத்திலும் எப்படி முடிவெடுக்கிறோம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. கடந்த ஒரு வருஷம், இந்த வருஷம் 2024 முடிய போகுது இல்லைங்களா? இந்த ஒரு வருஷம் முழுவதும் நீங்க எடுத்த முடிவுகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லி எடுத்த முடிவா, அல்லது நம்ம இந்த உலகத்துக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்த முடிவா? இந்த உலகத்துக்குரிய காரியங்களா இருந்தாலும் சரி, ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்கிற காரியமோ இல்ல வந்துட்டு வேற ஒரு முக்கியமான முடிவோ எதுவா இருந்தாலும் கர்த்தர்ட்ட கேட்டு நம்ம எடுத்தோமா,
இல்ல நாமளே இந்த முடிவு எடுத்தா நமக்கு நல்லதுன்னு சொல்லி நம்ம போற போக்குல முடிவு எடுத்திருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஏன்னா நடத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்க எப்படி நீங்க முடிவெடுக்கிறீங்க அப்படின்றத நிதானித்து பார்க்கணும் இல்லைங்களா? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். அப்ப இந்த 2024 முழுவதும் நான் கர்த்தருடைய ஆவியினால நடத்தப்பட்டு நம் முடிவுகளை எடுத்தேனா, அது நீங்க செய்யற வேலையா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளோட படிப்பா இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருக்கலாம், இல்ல வேற எந்த ஒரு முக்கியமான முடிவா கூட இருக்கலாம். எல்லா முடிவுகளையும் நீங்க கர்த்தர்ட்ட கேட்டு நிதானிச்சு இதுதான் கர்த்தருக்கு சித்தம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தத்தை உணர்ந்து அப்படி முடிவெடுத்திருக்கீங்களா? அப்படி முடிவெடுத்திருந்தாக்க நீங்க நிச்சயமா தேவனுடைய புத்திரரா இருக்கிறீர்கள். அப்ப இந்த வருஷம் மேபி அப்படி செய்யல அப்படின்னு சொன்னாக்க இன்னையில இருந்து மாத்திக்கலாம். இன்னையில இருந்து நம்மளால மாத்திக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுக்கிறார். இது வரைக்கும் அவர்கிட்ட ஜெபித்து நாம் முடிவுகளை எடுக்கல அப்படின்னு சொன்னாக்க இனிமேட்டு ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணி இல்ல வசனத்துல இருந்து அவருடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை நீங்க 2 விதமா தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, வசனத்திலே அவருடைய சித்தம் எழுதி இருக்கும், அதை நீங்க படிச்சு புரிஞ்சுக்கலாம். 2வது, உங்களுக்கு அப்படி புரியல அப்படின்னு சொன்னாக்க ஜெபத்தின் மூலமா கர்த்தர்ட்ட கேட்கலாம். ஆண்டவரே, இந்த 1 2 3 காரியம் இருக்குது, இதை எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல, உடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, எனக்கு சொல்லுங்க, எனக்கு குழப்பமா இருக்குது, நானா மாம்சத்துல முடிவு பண்ணணும்னு சொல்லி நான் விரும்பல, உடைய பரிசுத்த ஆவினால எனக்கு உணர்த்துங்கன்னு சொல்லி கேட்டாக்க நிச்சயமா கர்த்தர் உணர்த்துவார். எது சமாதானமான வழியா இருக்குதோ, எது சந்தோஷமான வழியா இருக்குதோ, இதுதான் ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வழியா இருக்கும். அப்படின்னாக்க தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் மட்டுமே தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். அப்ப உங்களுடைய முடிவுகளை நீங்களே பின்னோக்கி பார்த்து அதை நிதானித்து பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரைக்கும் வாசிக்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 15 to 17. அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆமென். ஆமென். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்ப நம்ம இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறோன்றத யாருங்க நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறது? பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய ஆவிக்கு சாட்சி கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. 15வது வசனத்துல நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனாலதான் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்ப அப்பா பிதாவைன்னு சொல்லி கூப்பிட்டு நீங்க டெய்லி ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னாக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. அப்ப தேவனுடைய ஆவியினால நடத்தப்பட்டீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்று வேதம் தெளிவாகவே நமக்கு சாட்சி கொடுக்கிறது. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரோடு கூட உடன் சுதந்திரரா, ராஜ்யத்தின் பிள்ளைகளா, சுதந்திரரா நாம இருக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். கிறிஸ்துவின் மகிமை எப்பொழுது வெளிப்படும்? இந்த பூமியில 1000 வருட அரசாட்சி வரும் பொழுது கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மகிமை அடையும் பொழுது நாமும் அவருடனே கூட பாடுபட்டோம்னு சொன்னா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் துணையோட நம்ம இந்த பூமியில பாடுபட்டோம்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மகிமை அடையும் பொழுது நாமும் அவரோட கூட மகிமை அடைந்து இந்த பூமியில ராஜாக்களும் கர்த்தருக்கு முன்பாக ஆசாரியர்களுமா இருப்போம் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படின்னா அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள் இருக்கிறதா? தொடர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபத்துல நம்ம கேட்கிறோமா? அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு முக்கியமான முடிவா இருந்தாலும் அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய அளவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்து எல்லா முடிவுகளையும் பரிசுத்தாவின் துணையோட நம்ம எடுக்கிறோமான்றத நம்மை நாமே நிதானித்து அறிவோம். கலாத்தியர் 4:6 வாசிக்கலாம். Galatians 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆமேன். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்படின்னா அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற எல்லோருமே கர்த்தருடைய பிள்ளைகளா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. ஏன்னா 2 வசனத்திலுமே அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி அல்லது குமாரனுடைய ஆவி என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அப்படின்னா யார் யாரெல்லாம் அப்பா பிதாவைன்னு கூட்டு ஜெபிக்கிறாங்களோ
அவங்க எல்லோருமே கர்த்தருடைய பிள்ளைகளான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. நீங்க அப்பா பிதாவின் கூப்பிடும் பொழுது அவர் நமது ஜெபத்தை கேட்கிறாரா? அது முதல் காரியம். ரெண்டாவது, ஜெபத்தை கேட்டு அவர் பதில் கொடுக்கிறாரா? இது ரெண்டாவது விஷயம். அவர் கொடுக்கிற பதில் நமக்கு புரியுதா? அது மூணாவது காரியம். அந்த பதிலை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய சித்தத்தை நம்ம செயல்படுத்துறோமா? இது நாலாவது காரியம். நிறைய நேரங்கள்ல வந்துட்டு கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை வந்துட்டு ஒரு சிலருடைய ஜெபங்களை கேட்கறது கிடையாது. பைபிள்லயுமே வந்துட்டு எழுதி இருக்குது. ஏசாயா முதல் அதிகாரத்துல உங்கள் கைகளை வெறித்தாலும் உங்கள் ஜெபங்களை கேளேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். நீங்க கையை விரிச்சு ஜெபம் பண்ணாலும் உங்களுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன், ஏன்னா நீங்க கீழ்ப்படுகிறது இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். பட் அதே போல ஏசாயா 59வது அதிகாரத்துல வந்துட்டு படிச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் நடுவாக உங்கள் பாவங்களை தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். பாவரிக்க பண்ணாம அநேகர் ஜெபிக்கிறதுனால கர்த்தர் அவர்களுடைய ஜெபங்களை வந்துட்டு கேட்கிறது கிடையாது. பட் அப்படியே கர்த்தர் கேட்டாலும் வந்துட்டு அவர் சொல்ற பதில் நிறைய பேருக்கு புரியுறது இல்லை. அவர் சொல்ற பதில் வந்துட்டு நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியே அவர் சொல்ற பதில் வந்துட்டு புரிஞ்சு அந்த பதில தெரிஞ்சுக்கிட்டாலும், கர்த்தருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கிட்டாலும் அது செய்வது அநேகருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. நான் பிழையாம் தீர்க்கதரிசியினுடைய விஷயத்தை யோசிச்சு பாருங்க. பிழையாம் தீர்க்கதரிசி கர்த்தர்ட்ட வந்துட்டு ஜெபிக்கிறான் இல்லைங்களா? ஆண்டவரே, இந்த ராஜா வந்துட்டு மோவாப் ராஜா என்னை கூப்பிட்டு இருக்கிறான், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டு இருக்கிறான், நான் போகலாமா வேண்டாமா அப்படின்னு எனக்கு உணர்த்துங்கன்னு சொல்லி கேட்கிறான். கர்த்தர் தெளிவா போக கூடாதுன்னு சொல்றாரு. சோ இவன் ஜெபிக்கிறான், இவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரு, கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு, இவனுக்கு கேட்குது, புரியுது, கர்த்தருடைய சித்தம்லாம் நல்லாவே தெரியுது. ஆனா கர்த்தருடைய சித்தத்தை செய்யறது இவனுக்கு விருப்பம் இல்லைங்க. அதனாலதான் ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை உணர்ந்த பிள்ளைகளா உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப பிழையாம் தீர்க்கதரிசனுடைய விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அதே போல மரியாள் விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க. மரியாள்கிட்ட வந்துட்டு காபிரியல் தூதன் வரும் பொழுது, நீ வந்துட்டு கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பால், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள், அந்த கன்னி நீதாமா, உனக்குள்ளார கர்த்தர் வரப்போறாருன்னு சொல்றப்ப அந்த அம்மாவுக்கு உண்மையில ஒரு ஜெனுவினான ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்குது. நான் வந்துட்டு கன்னி பெண்ணா இருக்கிறேனே, கணவனை அறியேனே, இந்த உலகம் வந்துட்டு என்ன சொல்லும் நான் கர்ப்பவதி ஆனாக்க அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு கவலைப்படாத, உன்னதமானவருடைய பலன் வந்துட்டு உண்மையில வந்துட்டு வரும், உன்னிடத்தில் பிறப்பது வந்துட்டு பரிசுத்தமானவரா இருப்பாருன்னு சொல்லி அந்த தூதன் ஆறுதல் கொடுக்கிறார். கொடுத்தனமே இமீடியட்டா நான் ஆண்டவரின் அடிமைன்னு சொல்லி அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. அவங்களுக்கு தேவனுடைய சித்தம் வந்துட்டு ஆரம்பத்துல ஒரு காரியத்துல புரியாம இருந்தாலும் அது புரிஞ்ச பிறகு நான் ஆண்டவரின் அடிமை அப்படின்னு சொல்லி மரியாதை ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா பிழையாம் தீர்க்கதரிசிக்கு பொருளாசை இருந்ததுனால, ஆண்டவரே நான் போறேன் ஆண்டவரேன்னு சொல்லி 2வது முறை ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவருடைய சித்தத்தை வந்துட்டு மாற்றுவதற்காக 2ஆம் முறை அவன் அந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறான். அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சும் செய்யாதவங்க அநேகர் இருக்கிறாங்க. பல வெறுமனே அப்பா பிதாவின் கூப்பிட்டா மட்டும் பத்தாது, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டால் மட்டும் பத்தாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறார். அப்படின்னா அப்பா பிதாவின் நானும் கூப்பிடுறேன், என்கிட்ட வந்துட்டு கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்லி யாருமே சொல்லிட முடியாது இல்லைங்களா? கர்த்தர் சொல்ற பதில் நமக்கு புரியுதா? அதே போல கர்த்தர் சொல்ற பதில் நமக்கு பிடிச்சிருக்குதா? பிடிக்காட்டியும் நம்ம சப்மிட் பண்ணி ஒத்துக்கிறோமா? வேணா கர்த்தர் சொல்ற பதில் எனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆரம்பத்துல பிடிக்காம இருந்து ஒரு கேள்வி கேட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஓகே அவர் என்ன சொன்னாலும் ரைட்டா தான் இருக்கும், ஏன்னா கர்த்தர் நல்லவராச்சே, இயேசு கிறிஸ்து நீதிபரராச்சே, அவர் என்ன சொன்னாலும் எனக்கு இது சரியாக தான் இருக்கும், எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் கீழ்ப்படிய போறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மை நாமே தாழ்த்துகிற பிள்ளைகளா இருந்தாக்க நாம் நீதி உள்ளவர்களாக இருப்போம், நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்போம். ஏன்னா நீதி பரிசுத்தம் இது இருந்தா மட்டும்தான் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க முடியும். வாசிக்கலாம் 1 யோவான் 2:29, 1 John 2:29. அவர் நீதி உள்ளவரா இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். யாருங்க தேவனால் பிறந்த பிள்ளைகள்? நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதியை செஞ்சா மட்டும்தான் தேவனால் பிறந்திருக்கிறோம். ஏன்னா அந்த நீதின்றது வந்துட்டு மார்க்கவசம் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வந்துட்டு நம்ம ஒரு சோல்ஜரை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது இல்லைங்களா? சத்தியம் என்னும் கச்சை நம்ம கிட்ட இருக்கணும், நீதி என்னும் மார்க்கவசம் இருக்கணும். அப்ப நீதி அப்படின்னு சொன்னா தேவனுடைய நீதி. தேவனுடைய நீதினா வசனத்தின்படி முடிவுகளை எடுக்க பழகுறோமா? வசனத்தின்படி பேச பழகுறோமா? வசனத்தின்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறோமா?
நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்ப நீதியின்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யணும். செஞ்சா மட்டும்தான் தேவனால் பிறந்த பிள்ளைகளா, தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். வாசிக்கலாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. 1 John chapter 3 verses 1 to 3. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆமென். இதுல முதல் வசனத்துல நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அப்ப தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்லைங்களா? அப்ப சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு பிள்ளைகள் அப்படின்னு அழைக்கப்படுறதே பெரிய ஸ்லாக்கியம் தான் இல்லைங்களா? அதுக்கு மேல நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதை காட்டிலும் பெரிய ஸ்லாக்கியம் எதுவுமே இல்லை. இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார்னா அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும்னு தான் முதல் வசனம் நம்மிடம் எடுத்து காட்டுகிறது. 2வது வசனத்துல இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே, அவர் எப்படி இருக்கிறார்? இப்ப அவர் ஆவியா இருக்கிறார் இல்லைங்களா? ஆவியா இருக்கிறதுனால ஆவிக்குரிய சரீரத்தோடு இருக்கிறார். அப்படின்னா நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாமும் அவரை போலவே ஆவிக்குரிய சரீரத்தை உடைய பிள்ளைகளா அவரை போலவே தேவ தூதருக்கு ஒப்பா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அப்ப அவருக்கு ஒப்பா இருப்போம் என்றும் வேதம் சொல்கிறது. இதனாலதான் அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். யாரு? அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும். 2ஆம் வருகையில நான் இயேசு கிறிஸ்துவ பார்க்கணும். 2ஆம் வருகையில அவரை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒப்பா இருக்கணும். அவரோடு கூட 1000 வருட அரசாட்சியில இருக்கணும். இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அப்ப இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளுகிறோமா? இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் விலகி இருக்கிறோமா? வசனம் சொல்லுது இந்த உலகத்தின் அசுத்தங்கள்ல பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது, இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை கர்த்தர் நமக்கு கத்துக் கொடுக்கிறார். அப்ப இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் விலகி இருந்து நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறோமா அப்படின்றத நிதானித்து பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 7 வரை வாசிக்கலாம். 1 John chapter 3 verses 6 to 7. அவரை நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். ஆமேன். ஆமென். பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. ஏற்கனவே நம்ம வாசிச்சிருக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பாவம் செய்கிறவன் எவனும் அப்படின்னு சொன்னாக்க பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது இல்லைங்களா? கீப்ஸ் ஆன் சின்னிங் அல்லது பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங் அப்படின்ற வார்த்தை தெளிவாகவே எழுதியிருக்குது. அப்ப இங்கேயுமே பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க 6வது வசனத்தை இங்கிலீஷ்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா no one who abides in him keeps on sinning. No one who keeps on sinning has either seen him or known him. So keeping on sinning, ஒரு பாவத்தில் நிலைத்திருப்பது, practice of sinning, ஒரு பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்கிறது. இதத்தான் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அது 6வது வசனம், 7வது வசனம், 9வது வசனம் எல்லாத்துலயுமே கீப்பிங் ஆன் சின்னிங், பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங், ஒரு பாவத்தில் ரொம்ப நாள் நிலைத்திருப்பது, இதத்தான் கர்த்தர் சொல்றாரு. அப்ப ஒருத்தர் நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பாவத்திலே ரொம்ப நாள் நிலைச்சிருக்கிறார்னா அவன் தேவனை காணவும் இல்லை, அவன் தேவனை அறியவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. 7வது வசனத்துல நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். அப்படின்னா நாமும் கர்த்தரை போல நீதி உள்ள பிள்ளைகளா இருக்கணும். 3வது வசனத்துல அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். சுத்தம்னா என்னதுங்க? பரிசுத்தம்.
நம்மை நாமே வசனத்தை கொண்டு பரிசுத்தம் செய்ய வேண்டும் இல்லைங்களா? நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று 3வது வசனம் சொல்லுது. 7வது வசனத்துல நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. 1 யோவான் 5:18 வாசிக்கலாம். 1 John 5:18. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஆமென். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப தேவனால் பிறந்தவன் ஒரு பாவத்துல செய்ய மாட்டான்னா நிலைத்திருக்க மாட்டான் இல்லைங்களா? ஒரு பாவத்துல நிலைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். எப்படி? வசனங்களை கொண்டு தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப பொல்லாங்கன் பிசாசு வந்துட்டு அவனை டச் பண்ணவே முடியாது அப்படின்றத நம்ம தெளிவாவே வந்துட்டு பாக்குறோம். அப்ப பிசாசு தொட முடியாத அளவுக்கு நீங்க வந்துட்டு உங்களை நீங்களே வசனத்தை கொண்டு காக்கிற பிள்ளைகளா, பரிசுத்தாவின் துணையோடு உங்களை காக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? சரி, இந்த இடத்துல ஒரு டெம்டேஷன் இருக்கு, இந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம், இந்த நபர்களோட சேர்ந்தோம்னு சொன்னாக்க நம்மள பாவத்துல விழ வச்சிருவாங்க, இந்த நபர்களோடு நம்ம சேர வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாவத்துக்கு விலகி இருக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? இங்க போனா நமக்கு லாபம் இருக்கும், இருந்தாலும் வேணாம், பாவத்துல விழுந்துருவோம்னு சொல்லி அந்த டெம்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோமா? ஏன்னா தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். பாவத்துக்கு ஒரு டெம்டேஷன் இருந்தா பாவம் செஞ்சிருவோம் இல்லைங்களா? நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு டெம்டேஷன் இருந்துச்சுனாக்க, ஒரு சோதனை இருந்துச்சுன்னா பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நமக்குள்ளறையே மாம்ச சிந்தை இருந்தாக்க பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற மாம்ச சிந்தையும் தூக்கி போடணும். வெளியிலயுமே சோதனை இருந்தாக்க அதற்கு விலகி இருக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று எழுதியிருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 16 வரைக்கும். 1 Peter chapter 1 verses 14 to 16. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து, கீழ்ப்படுகிற பிள்ளைகள்னா என்னங்க அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகள் என்று அர்த்தம் இல்லைங்களா? கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். அப்படின்னா யாரெல்லாம் பரிசுத்தமா இருக்க முடியும்? தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் பரிசுத்தமா இருப்பாங்க இல்லைங்களா? கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து உங்களை அழைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருங்கள். அப்ப எல்லா நடக்கையிலும் பரிசுத்தரா இருக்கணும் இல்லைங்களா? எல்லா நடக்கை, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தம் உள்ளவர்களா நம்ம இருக்கிறோமா? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று கர்த்தர் வந்துட்டு பேசி இருக்கிறார். அப்படின்னா பரிசுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று எழுதி இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் அந்த பரிசுத்தத்தை நம்ம அதை வந்து காத்துக்கொள்ளணும். பட் எங்கிட்டாவது ஒரு இடத்துல தாவீதை போல ஒரு 1-2 விஷயத்துல பின்வாங்கி போயிட்டா கூட உடனே தாவீதை போல மனம் மாறி, ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் பாவம் செய்தேன், கர்த்தரை துக்கப்படுத்திட்டேன்னு சொல்லி நல்லா கண்ணீர் சிந்தி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு டக்குன்னு அதுல இருந்து வெளியில வந்துடணும். சோ ஒரே பாவத்துல நிலைச்சிருக்க கூடாது அப்படின்னு தான் நமக்கு 1 யோவான் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த கீப்ஸ் ஆன் சின்னிங், பிராக்டிஸ் ஆஃப் சின்னிங், ஒரே பாவத்தில் நிலைத்திருப்பது. இது 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்குது, 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்குது. அப்படின்னா பாவங்கள் எல்லாவற்றையும் நம்ம தூக்கி போட்டுட்டோம்னு சொன்னாக்க கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமும் நம் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமா இருக்க முடியும். எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? 2 கொரிந்தியர் 7:1 சொல்றது போல தெய்வ பயத்தோட பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த முடியும் என்று வேதம் சொல்கிறது. தெய்வ பயம் இருந்துச்சுனாக்க உங்களால பூரணமா பரிசுத்தமா இருக்க முடியும். வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 16 வரை. Philippians chapter 2 verses 15 to 16. கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முழுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். ஆமேன். எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். எதுக்காக? ரீசன் என்னது? தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு. நீங்க தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளா இருக்கணும்னா ஒண்ணு செய்யணும்.
எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். எதை செஞ்சாலும் முறுமுறுப்பு இல்லாம செய்யுங்க. உங்க வீட்டுல நீங்க வந்துட்டு வேலை செய்யறீங்களா, முறுமுறுப்பு இல்லாம செய்யுங்க. பிள்ளைகளை பாத்துக்கிறீங்களா, முறுமுறுப்பு இல்லாம பிள்ளைகளை பாத்துக்குங்க. பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறீங்களா, பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான காரியத்துல முடிவு எடுக்கிறீங்களா, முறுமுறுப்பு இல்லாம தர்கிப்பு இல்லாம செய்யுங்க. இல்ல சபையின் காரியங்கள் ஏதாவது ஈடுபடுறீங்களா, முறுமுறுப்பு இல்லாம தர்கிப்பு இல்லாம செய்யுங்க. இல்ல டெய்லி அனுதினமும் உங்களுடைய ஆபீஸ் வேலையை பாக்குறீங்களா, முறுமுறுப்பு இல்லாமல் தர்கிப்பு இல்லாமல் செய்யுங்கள். இப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்க முடியும். வாசிக்கலாம் எபிரேயர் 12:7, Hebrews 12:7. நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிருஷ்டியாத புத்திரன் உண்டோ? ஆமென். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சில நேரம் சிட்சிப்பது உண்டு. அவர் அன்பு செய்கிறதுனால என்னுடைய பிள்ளைங்க பாவத்துல மூழ்கி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இயேசு கிறிஸ்து வந்துட்டு சில நேரங்கள் அவருடைய பிள்ளைகளை சிட்சிப்பது உண்டு. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். சோ ஒரு சிலருக்கு சிட்சை வரும் பொழுது அவங்க சகிக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க. சகிச்சாக்க அவங்க தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியும். ஒரு சிலருக்கு சிட்சை, அதாவது கரெக்ஷன், டிசிப்ளின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லைங்களா, கரெக்ஷனோ டிசிப்ளினோ ஒரு சிட்சை வரும் பொழுது அவங்களால தாங்க முடியாது. தாங்க முடியாம ஏன் ஆண்டவர் எனக்கு இதை பண்றாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு கர்த்தரையே கேள்வி கேட்பாங்க. இது ஒரு நாள் 2 நாள் நடக்காது. இது 1 மாசமோ 3 மாசமோ 6 மாசமோ 1 வருஷமோ கர்த்தரையே கேள்வி கேட்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், ஓகே இவங்க அதிகமா கேள்வி கேட்கிறாங்க, சிட்சைய இவங்களால சகிக்க முடியல, இவங்க என்னுடைய பிள்ளைங்க கிடையாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுவார். ஆனா சிட்சை வரும் பொழுது அல்லது ஒரு சோதனை வரும் பொழுது அதை சகிக்கிற பிள்ளைகளா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அப்ப கர்த்தர் உங்களை சிட்சிக்கிறார்னாக்க அப்ப அவர் நமக்கு தகப்பனா இருக்கிறார், நம்மளை அன்பு செய்யறார். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புன்னு சொல்றார். கர்த்தர் நம்மை நேசிப்பதனாலதான் ஒரு சில நேரங்கள்ல சிட்சிக்கிறார், நம்மளை கண்டிக்கிறார், நம்மளை தண்டிக்கிறார். பட் அவர் நம்மளை கண்டிக்கும் பொழுது, நம்மளை தண்டிக்கும் பொழுது, நம்மை சிட்சிக்கும் பொழுது, இந்த கரெக்ஷன் டிசிப்ளின் எல்லாம் வரும் பொழுது என்ன பண்ணணுமா, முதலாவது சகிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். சகிக்கலைனாக்க நீ எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி கர்த்தர் விட்டுட்டு போயிடுவார். சகிக்கிற பிள்ளைகள், அது சோதனையா இருந்தாலும் சகிக்கணும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா. சோதனையா இருந்தாலும் சகிக்கணும், சிட்சையா இருந்தாலும் சகிக்கணும். அது விசுவாசத்தின் பரீட்சையா இருந்தாலும் சகிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். உபத்திரவமா இருந்தாலும் சகிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இப்படி சகிச்சோம்னா மட்டும்தான் கர்த்தருக்கு பிள்ளைகளா இருக்க முடியும். எபிரேயர் அதிகாரம் 12 வசனங்கள் 14 முதல் 16 வரை வாசிக்கலாம். Hebrews chapter 12 verses 14 to 16. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. கர்த்தருடைய 2ஆம் வருகையில பரிசுத்தம் இல்லாம ஒருத்தருமே இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க முடியாது. இங்க ஒரு எக்ஸாம்பிள் கூட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வந்துட்டு ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட, இந்த சேஷ்ட புத்திர பாகம்ன்ற வார்த்தைய நல்லாவே புரிஞ்சுக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் சன் அப்படின்ற அந்த பெரிய கிருபையை வந்துட்டு இழந்து போயிட்டான். இப்ப நம்ம தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்கிற தலைப்பு தான் நம்ம இன்னைக்கு ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்யணும். இவன் வந்துட்டு எப்படி ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை வந்துட்டு எதுக்காக வித்து போட்டான்? ஒருவேளை போஜனத்துக்காக வித்துட்டான் இல்லைங்களா. இன்னைக்குமே ஒருவேளை போஜனத்துக்காக, அதாவது ஒரு சின்னோண்டு லாபத்துக்காக, ஒரு பெருமைக்காக வந்துட்டு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியத்தை நம்ம எப்பயுமே விட்டுறக்கூடாது. இப்படிப்பட்டவனை போல, ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இது எதுக்காக கர்த்தர் சொல்றாரு? 2ஆம் வருகையில பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள்னு கர்த்தர் சொல்றார். இப்ப ஏசாவுக்கு தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபின் மேல பயங்கரமான கசப்பு. எந்த அளவுக்கு? அவனை கொலை செய்யற அளவுக்கு கசப்பு. ஒரு 20 வருஷம் கழிச்சு தன்னுடைய சகோதரன் வந்துட்டு மீண்டும் வந்துட்டு அந்த கானான் தேசத்துக்கு திரும்பி வரும் பொழுது 400 பேரை கூட்டிக்கிட்டு போறான். எதுக்காக? 400 பேரை கூட்டிக்கிட்டு
சொந்த சகோதரனை பாக்குறதுக்கு யாராவது போவாங்களா? கொலை செய்யறதுக்காக தான் 400 பேரை கூட்டிக்கிட்டு போறான். கர்த்தருடைய கிருபையினால யாக்கோபினுடைய உயிர் வந்துட்டு கர்த்தர் தப்பு வைக்கிறார். கடைசி நேரத்துல ஏசாவினுடைய இருதயத்தை கர்த்தர் மாத்துறார். பட் ஏசாவை போல சீர்கெட்டவனாக இருக்க வேண்டாம். ஏசா என்ன பண்ணா, எனக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் வேண்டாம், எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் சன்னுக்குரிய இந்த ஒரு மகிமை வந்துட்டு எனக்கு இந்த ஸ்லாக்கியம் வேண்டாம்னு தூக்கி போட்டான். எதுக்காக? ஒருவேளை போஜனத்துக்காக, அப்படின்னா ஒரு சின்ன லாபத்துக்காக, இந்த பூமிக்குரிய ஒரு பெருமைக்காக, இல்ல ஒரு கோபம், வெறுப்பு, கசப்பு, விரோதம், வைராக்கியம், அல்லது ஒரு இச்சை, ஒரு பொருள் ஆசை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இச்சைக்காக, ஒரு பொருள் ஆசைக்காக, ஆதாம் ஏவாள் எப்படி அந்த பழத்தின் மேல ஒரு இருந்த இச்சைக்காக அவங்க தங்களுடைய நித்திய ஜீவனையை தூக்கி போட்டாங்க இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார். நான் கர்த்தர் வரும் பொழுது நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 முதல் 45 வரை. Matthew chapter 5 verses 44 to 45. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமென். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். எப்பங்க தேவனுக்கு புத்திரராய் இருக்க முடியும்? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப உங்களுடைய சத்துருக்களை நீங்க நேசிக்கிறீங்களா? உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க. நேசிக்கிறதுனா முதல்ல அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்கள இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால மன்னிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே, இந்த பிரச்சனை எல்லாம் அவங்க வீட்டுல இருக்குது, அவங்க உடம்புல இந்த பிரச்சனை இருக்குது, அவங்க நீங்க ஆசீர்வதிங்க, சத்தியத்தை அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? அவங்கள ஆசீர்வதிக்கிறீங்களா? உங்களை சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்கள் என்று எழுதி இருக்கிறது. உங்களை பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதி இருக்குது. இதெல்லாம் நம்ம செஞ்சா மட்டும்தான் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்க முடியும். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இதே விஷயத்தை தான் லூக்கா 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலையும் கர்த்தர் பேசியிருக்கிறாரு. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. அப்படின்னா நம்முடைய எதிரிகளை மன்னிச்சு, அவங்கள ஆசீர்வதிச்சு, அவங்கள அன்பு செஞ்சு, அவர்களுக்காக ஜெபம் பண்ணா மட்டும்தான் நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்க முடியும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். 1 John chapter 4 verses 7 to 8. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். ஆமென். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்ப தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம்னா எப்படி இருக்கணும்? தேவனால் பிறந்தவர்களா இருக்கணும். அப்ப அன்புள்ளவன் எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப அன்புன்னு சொன்னா இல்லையே, நான் அன்பாதான் இருக்கிறேன், என் கணவர்கிட்ட அன்பா இருக்கிறேன், என் மனைவி கிட்ட அன்பா இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைங்கள்ட்ட நான் அன்பா இருக்கிறேன்னு சொன்னாக்க ஆயக்காரரும் இப்படி செய்கிறது இல்லையா அப்படின்னு கர்த்தர் கேள்வி கேட்கிறார். பாவிகளும் இப்படி செய்கிறது இல்லையா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். எந்த இடத்துல கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுக்கு ஒரு 2 வசனம் கீழே பாத்தீங்கன்னாக்க, பாவிகளும் தங்களுடைய வீட்டார அன்பு செய்யறாங்கப்பா, பாவிகளும் வந்துட்டு தங்களுடைய சொந்தக்காரங்களும் அன்பு செய்யறாங்க, நீ என்ன டிஃப்ரெண்டா பண்ற அப்படின்னு கர்த்தர் கேள்வி கேட்கிறார். அப்படின்னா தேவனால் பிறந்து தேவனை அறிந்திருக்கிறோம். அன்புனாக்கா ஆவிக்குரிய அன்பு. சத்துருக்களை சிநேகிப்பது, இதுதான் அன்புன்னு சொல்லி கர்த்தர் டிஃபைன் பண்ணியிருக்கிறார். அப்ப உங்களை வெறுக்கிறவங்கள நீங்க அன்பு செய்யறீங்களா? உங்களை வெறுக்கிறவங்கள வந்துட்டு அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? அவங்கள மன்னிக்கிறீங்களா? நேர்ல பார்க்கும் பொழுது அவங்கள்ட்ட உங்களால நல்லா பேச முடியுதா? யார் யாரெல்லாம் நீங்க வெறுக்கிறீங்களோ, இல்ல உங்களை யார் யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ உங்களை மன்னிச்சு ஆசீர்வதித்து அவர்களுக்காக ஜெபிக்க முடியுதா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இப்படி இருந்தா மட்டும்தான் தேவனுக்கு பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். இதையே தான் யோவான் 13ஆம் அதிகாரத்துல 34, 35 வசனங்கள்ல கர்த்தர் பேசுறாரு. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல
நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. இது நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கணும், அதாவது சீஷர்களா இருக்கணும்னாக்க ஆவிக்குரிய அன்புள்ளவர்களா இருக்கணும். இது முதல்ல எங்க தொடங்கணும்? குடும்பத்துல தொடங்கணும் இல்லைங்களா? குடும்பத்துக்குள்ளார ஆவிக்குரிய அன்போட இருக்கிறோமா? நார்மல் டைம்ஸ்ல அன்பு செய்யறது எல்லாருமே செய்வாங்க. பாவிகள் கூட இதை செய்வாங்க, புறஜாதிகளும் இதை செய்வாங்க. கணவர் கோவப்படும் பொழுது மனைவி அமைதியா இருந்து பொறுமையா இருக்கிறதும், மனைவி கோவப்படும் பொழுது கணவன் அமைதியா இருந்து பொறுமையா இருந்து வசனத்தின்படி அவர்களுக்கு புத்தி சொல்வதும், இதுதான் ஆவிக்குரிய அன்பு. இல்ல ஒரு நேரம் அவங்க கோபப்பட்டு ஏதாவது ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லிட்டாலும் வாக்குவாதத்தை அவாய்ட் பண்ணிட்டு, ஓகே தேவைப்பட்டா நம்ம அன்னைக்கு நைட்டு பேசிக்கலாம், இல்ல அடுத்த நாள் பேசலாம், 2 நாள் கழிச்சு நம்ம பேசிக்கலாம்னு சொல்லி அந்த மொமெண்ட்ல சண்டையை அமர்த்துகிறவர்களா நம்ம இருக்கிறோமா? அப்படி இருந்தாக்க தேவனால் பிறந்திருக்கிறோம்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதைத்தான் எபேசியர்லயும் வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 9 வரை. எபேசியன்ஸ் சாப்டர் 5 verses 8 to 9. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆமென். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். உண்மைதான், பழைய வாழ்க்கையில நமக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்தகாரத்துலதான் நம்ம இருந்தோம். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நான் தான் இந்த பூமிக்கு வெளிச்சம்னு சொல்லியிருக்கிறார். இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாக்க இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடந்துக்கணும்னா ஒரு காரியம் செய்யணும். அது என்னது? ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனியில இருந்தா மட்டும்தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்க முடியும். இப்ப ஆவியின் கனி நமக்கு தெரியும் இல்லைங்களா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வசனங்களை வாசிக்கலாம். Galatians chapter 5 verses 22 to 23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆமென். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 9 ஆவியின் கனியை பத்தி நமக்கு தெரியும். ஆனா எபேசியர் 5ல படிச்சோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்கணும்னு சொன்னாக்க ஆவியின் கனியோட இருக்கணும்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அப்ப ஆவியின் கனியோட இருந்தாதாங்க நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள், அதாவது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருப்பதற்கு நம்ம விசுவாசத்தோட இருக்கணும், நம்ம அன்போட இருக்கணும், நீதி செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், பரிசுத்தாவினால வழிநடத்தப்படணும், நம்ம சுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அப்படின்றதெல்லாம் நிறைய கண்டிஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? கடைசியா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. எந்த ஒரு கண்டிஷனையும் பூர்த்தி பண்ணா மட்டும்தான் நாம் தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளா இருக்க முடியும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 18 வரைக்கும். 2 Corinthians chapter 6 verses 16 to 18. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாந்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். அப்பொழுது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறார். 18வது வசனத்துல, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கு நீங்களும் நானும் குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்? 16, 17 வசனங்கள்ல எழுதி இருக்குது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. அப்ப நாம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டு ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதல்ல சத்தியத்தை ஏத்துக்காதவங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். யாரெல்லாம் சத்தியத்தை ஏத்துக்கலையோ, இப்ப எதனால நேத்து நாமெல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடல?
ஏன்னா நாம தான் தேவனுடைய ஆலயம்ன்றது நமக்கு தெரியும். அதே போல இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் மனிதன் கிடையாது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்றதும் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஒரு குழந்தைக்கு கொண்டாடுறது போல, ஒரு மனுஷனுக்கு கொண்டாடுறது போல பிறந்த நாள் கொண்டாடலாமா? இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தில் அறியோம் என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தில் அறியோம் என்று வசனம் சொல்லி இருக்க, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பிறந்த நாள் கொண்டாட முடியுமா? வேதத்தை ஆராய்ந்து பார்த்தா அவர் டிசம்பர்ல பிறந்ததா எங்கேயுமே எழுதப்படவே இல்லை. இப்படி இருக்கிறப்ப இவ்வளவு வசனங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த பண்டிகையை நம்ம கொண்டாடலாமா? அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு பிள்ளையா இருக்கணும்னா முதல்ல இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்கிரு, இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு நீங்கிரு. யார் யாரெல்லாம் வசனத்துக்கு விரோதமா இருக்கிறாங்களோ அவர்களை விட்டு நீ நீங்க வேண்டும், அப்பொழுதுதான் நீ எனக்கு குமாரன் குமாரத்தின்னு சொல்றார். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுற கூட்டம், ஈஸ்டர் கொண்டாடுற கூட்டம், கட்டட சபைக்கு போற கூட்டம், இல்ல வந்துட்டு பாரம்பரியத்தை கடைபிடிக்கிற கூட்டம், இதெல்லாம் விட்டு பிரிஞ்சு போனா மட்டும்தான் நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளா இருக்கணும்னாக்க எழுத்தின்படி இல்லாம ஆவியின்படி பிள்ளைகளா இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா இந்த கல்லுகளில் இருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப எழுத்தின்படி நான் கிறிஸ்தவன் சொல்லி மார்த்தட்டிக்கிறதுல எதுவுமே இல்லை. விசுவாசத்தின்படிதான் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியினால வழிநடத்தப்பட்டு ஒவ்வொரு காரியத்திலும் நாம் எடுக்கிற முடிவு பரிசுத்த ஆவியின் துணையோட முடிவு எடுத்திருக்கிறோமா? எடுத்திருந்தா நாம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நீதியை செய்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று எழுதி இருக்கிறது. நம்முடைய சத்துருக்களை மன்னித்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்காக ஜெபம் செய்கிறவர்கள், இந்த ஆவிக்குரிய அன்பு இருக்கிறவர்கள், இவர்கள் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகள் என்று எழுதியிருக்கிறது. சமாதானம் செய்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்பதை நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? அதே போல வந்துட்டு தேவனுடைய புத்திரரா இருந்தாக்க நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். நம்ம ஒளியின் பிள்ளைகளா இருந்து அது நீதியின் கனி, ஆவியின் கனியில வந்துட்டு இந்த ஒளியின் பிள்ளைகள் என்கிற சாட்சி விளங்கும். அப்ப இப்படியெல்லாம் இருந்தா மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். கடைசியா ஒரு கண்டிஷன், யார் யாரெல்லாம் மாம்சத்துல நடக்கிறாங்களோ கிறிஸ்தவர்கள், யார் யாரெல்லாம் இயேசுவுக்கு விரோதமா வசனங்களை கடைபிடிக்கிறாங்களோ, அதாவது இயேசுவுக்கு விரோதமான காரியங்களை கடைபிடிக்கிறாங்களோ அவர்களை விட்டு விலகு என்று வேதம் சொல்கிறது. இப்படி எல்லாம் பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறவங்களை விட்டு விலகி, இந்த கட்டிட சபையை விட்டு விலகி, அவர்களுக்குரிய இந்த கொண்டாட்டங்கள்ல இருந்து விலகி இருக்கிறவர்கள், இவர்கள் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நாமளே கேள்வி கேட்டு பார்த்துக்கோம். இதெல்லாம் நான் விட்டு விலகிட்டேனா? இந்த உலகத்தின் வழிபாடுகளை நான் விட்டு விலகிட்டேனா? நான் விசுவாசத்துலதான் பிழைத்திருக்கிறேனா? பரிசுத்தாவினாலதான் வழிநடத்தப்படுறேனா? ஒவ்வொரு முடிவுகளை இந்த வருஷம் முழுவதும் 2024 முழுவதும் நான் எடுத்த முடிவுகளை பரிசுத்தாவின் துணையோடு தான் நான் எடுத்திருக்கிறேனா? நான் எல்லா காரியத்திலையும் நீதியுடைய பிள்ளைய நான் இருந்திருக்கிறேனா? அப்ப என்னுடைய சத்துருக்களை நான் சிநேகிக்கிறேனா? என்னுடைய சத்துருக்களை நான் ஆசீர்வதிக்கிறேனா? அவங்களுக்காக ஜெபம் பண்றேனா? எல்லா விஷயத்திலையும் சமாதானம் செய்கிற பிள்ளையா இருக்கிறேனா? பரிசுத்தம் உள்ள பிள்ளையா இருக்கிறேனா? ஆவியின் கனியோட அந்த வெளிச்சத்தின் பிள்ளையா நான் நடக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்த்து, இது வரைக்கும் நீங்க நடந்திருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம். இல்ல ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம விலகி போயிருந்தோம்னா கூட இன்னைக்கு மணந்துருவோம். இந்த வேளையில நம்ம மனம் திரும்பி, இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, இனிமேட்டு நீங்க சொல்றதை நான் செய்யறேன், இன்னையில இருந்து தொடங்கி உடைய பரிசுத்த ஆவியினால வழி நடத்தப்படுறேன், நீங்க என்னென்னலாம் சொல்றீங்களோ தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தத்தை நான் உணர்ந்துகிட்டு மரியாதை போல தேவனுடைய சித்தத்துக்கு என்ன அடிமையா நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி மனம் திரும்பி இன்னைக்கான பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.